இன்றைக்கி வீடியோவில் என் மனைவி செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சிக்கன் ரெசிபி. சிக்கன் 65 தானே இது? சிக்கன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம 1/2 kg சிக்கன் வந்து இந்த மாதிரி பைட் சைஸ் பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். போன்லெஸ்ஸாக எடுத்துருக்கோம், போனோடையும் எடுத்துக்கலாம். ஸோ இது கூட வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் தயிர். இப்போ நம்ம இந்த 1/2 சைஸ் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா எவ்வளவு சொல்லவே இல்லை உங்களுக்கு, 50 கிராம், உப்பு தேவைக்கு ஏற்ப 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணுறீங்களா? கை ஏறியும் எனக்கு. இல்லைலாம் எஸ்கேப் ஆயிடுவீங்க, அப்புறம் சொல்லுவீங்க எனக்கு சிக்கனே பிடிக்காது. மசாலா சைடில் ட்ரையாக இருக்கு. தண்ணி ஊற்றணுமா ஷா? இல்லை, ஆயில் தான் ஊற்றணும். கொஞ்சம் ஊற்றுறீங்களா? ஆயில் ஊற்றுறீங்களா? ஆயில் ஊற்றணுமா? ஐயோ, ஹராம் ஹராம். நான் ஆயில் சொன்னேன். ஊற்றுங்க, போடுங்க. போதுமா? இல்லை, ஃபுல்லாக போட்டுருங்க. போதுமா? போதும். மொத்தமாக ஊற்றிட்டேன். கருவேப்பிலை அந்த ஒரு ஸ்டிக் அப்படியே ஃபுல்லாக இப்படி கிள்ளி போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாய், இதுவும் அந்த மசாலா கூட வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்படி கை வச்சு. எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா மசாலா கோட் ஆகி வரும். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து 1 hour மேரினேட் பண்ண விட்டுருவோம். ஓகே, 1 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹெவியான பாட்டம் உள்ள கடாயில வந்து சிக்கன் ஃபுல்லாக முங்குற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் சூடாகி வந்துடுச்சு. இப்போ ஒரு சிக்கன் பீஸாக போட்டுக்கலாம். போட்டோன்னே அந்த சவுண்டு தெரியுதா உங்களுக்கு? அப்படிதான் இருக்கும். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம வந்து லைட்டாக திருப்பி விடணும். அப்போ தான் ஈவனாக குக் ஆகி வரும். இந்த மாதிரி லைட்டாக பிரித்து விடணும். இதெல்லாம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ வந்து நல்லா வறுத்து வந்திருக்கு. தெரியுது அவங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு எத்தனை பேட்ச் வருதோ அத்தனை அளவுக்கு நம்ம போட்டுட்டு வறுத்து எடுக்கணும். சிக்கன் சாப்பிடாத என்ன சிக்கன் சாப்பிட வச்சிட்டீங்க. ஓகே, நல்லா தான் செஞ்சுருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. க்ளோஸ் பண்ணிட்டா ஷா? ஓகே.